திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை பாராயண முறையில் அல்லாமல் சிந்தித்தல் முறையில் ஒவ்வொரு பாடலாக சிந்தித்து வருகிறோம். காரணம் என்னவென்றால், ஒரு வருடத்திற்கு ஒரு பாடலாக எழுதப்பட்ட ஒரு பாடலை நாம் ஒரு நொடியில் கடந்து போகாமல் அதனுடைய ஆழத்தை பார்த்து அதனுடைய உட்கருத்தை ஓரளவுக்கு புரிந்து அதை கடந்து செல்வோம் என்கிற அடிப்படையின் காரணத்தினாலே வந்திருக்கிற அடியார்களுக்கெல்லாம் பாராயண முறையில் அல்லாமல் சிந்தித்தல் முறையில் திருமந்திரம் என்கிற நூலை சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக நம்முடைய நிகழ்ச்சியிலே திருக்கதவும் அடைதல், 12 திருமுறை ஆசிரியர் துதி, திருக்கதவும் அடைதல், திருக்கதவும் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்கு உண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதி. செண்பவல்லி அம்மா படிக்கிறீங்களா? படிக்கிறேங்க ஐயா. படிங்க. அடுத்து சொல்லுங்க, ஏன் பிரேக் வைக்கிறீங்க? திருச்சிற்றம்பலம். வாய்ப்பு படிக்கிறீங்களாமா செண்பவல்லியம்மா? ஐயா படிங்க. எடுத்துட்டீங்களா? வாங்க. அடுத்து 12 திருமுறை அம்மா படிக்கட்டும். அடுத்து திருக்கதவம் அடைதல் ஒருத்தர் முடிவு பண்ணிக்கங்க, திருக்கதவம் திறத்தல் ஒருத்தர் முடிவு பண்ணிக்கங்க, திருப்பள்ளி எழுச்சி ஒருத்தர் முடிவு பண்ணிக்கங்க. சரியா? நான் கூப்பிடும்போது வந்துருங்க. படிங்க. ஐயாவை படிக்க சொல்லிட்டேங்களா ஐயா? திருக்கதவம் திறத்தல். கண்டிப்பா. நீங்க முதல்ல 12 திருமுறை படிங்க. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவடிகளையும் வணங்குகிறேன். 12 திருமுறையிலே அருளிய அருளாளர்கள்: திருஞான சம்பந்தர், வாகீசர் சுந்தரர், திருவாத ஊரர் மற்றை, திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர், தெல்லு பூந்துருத்தி நம்பி, வருணான கண்டர் ஆதித்தர் வேணாட்டடிகள், வாய்ந்த திருவாலி அமுதர், மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர், மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரைக்கால் அம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடனார், ஒன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம்பெருமானோடு ஓங்கும் அதிராவடிகளார், திருமேவு வட்டின தடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கீழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, திருமுறை அருளிய கண்ணாடி போட்டுங்க. தெய்வீக தன்மையோரே. ரைட். அடுத்து திருக்கதவும் அடைதல். சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. போன் பாருங்க. சிவபெருமானே, சிவ. ஆமா, நல்ல சகுனம். அடுத்து ஐயாட்ட கொடுங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. வாங்க.
அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறிகடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதற் சைவ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டனவும் புவனம் உய்ய இருட்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் திருவருளும் எனவும் கூடி தெருட்கடஞானக் கன்றும் அரகம் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம் ஐயா. சாமி, நன்றி நன்றி. வாங்க, திருக்கதவும் திறத்தல். யார் வரீங்க? திருச்சிற்றம்பலங்க ஐயா. வாங்க தேவியம்மா, வாங்க. வாழ்த்துக்கள், வாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. தீர்க்கதவும் திருத்தல். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமான் உற்றை பிள்ளை நீ அம்மா அலங்கி அலற்றாதே திருமாமணி திருக்கதவும் திறந்த போது சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. நன்றிங்க ஐயா. திருப்பள்ளி எழுச்சி. திருப்பதி. ஆமா, திருக்கதவும் அடைதல், திருக்கதவும் திறத்தல் இருக்கு இல்லையா? முடிஞ்சிச்சு. திருப்பள்ளி எழுச்சி, வாங்க. இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் இரு கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால் துண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் துவைகையர் ஒரு பால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் திருபெரும் தூரை ஊரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நன்றி. அற்புதம், அற்புதம். நன்றி சாமி. சிவபெருமான், சிவசிவா, திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் மன்னா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை நாம் சிந்தித்து வருகிறோம். குறிப்பாக 3ஆம் தந்திரத்தில் இயமம், நியமம், ஆசனம், பிரணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்கிற தலைப்பின் கீழே ஒவ்வொரு அதிகாரத்தை நாம் பார்த்து வந்தோம். அதிலே சமாதி என்கிற பகுதியிலே 3வது பாடலை இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். திருச்சிற்றம்பலம். 3ஆம் தந்திரம் சமாதி என்கிற தலைப்பின் கீழே 3வது பாடல். திருச்சிற்றம்பலம். மண்மனம் எங்குண்டு வாயுவும் அங்குண்டு
மண்மனம் எங்கில்லை வாயுவும் அங்கில்லை. மண்மனம் எங்குண்டு வாயுவும் அங்குண்டு. மண்மனம் எங்கில்லை வாயுவும் அங்கில்லை. மண்மனத்துள்ளே மகிழ்ந்திருப்பார்க்கு மண்மனத்துள்ளே மனோலயமாமே. மண்மனத்துள்ளே மகிழ்ந்திருப்பார்க்கு மண்மனத்துள்ளே மனோலயமாமே. மூன்றாம் தந்திரத்துல சமாதியில மூன்றாவது பாடல் நம்ம பார்த்துட்டோம். இந்த பாடலுக்கு உண்டான பொழிப்புரை பெரியவங்க என்ன கொடுத்திருக்கான்னு பார்க்கலாம். தர்ம யாதனத்துல புறப்பொருளிடத்தும் ஆன்மாவிடத்தும் நிற்கின்ற மனம் எப்பொழுது உண்டோ அப்பொழுதெல்லாம் பிராணவாயுவின் இயக்கமும் உளதாகும். புறப்பொருளிடத்தும் ஆன்மாவிடத்தும் நிற்கின்ற மனம் எப்பொழுது உண்டோ அப்பொழுதெல்லாம் பிராணவாயுவின் இயக்கமும் உளதாகும். அத்தன்மையின் மனம் இல்லாத பொழுது, அத்தன்மையான மனம் இல்லாத பொழுது பிராணவாயுவின் இயக்கமும் இல்லையாம். அத்தன்மையான மனம் இல்லாத பொழுது பிராணவாயுவின் இயக்கமும் இல்லையாம். மேற்கூறிய இரண்டையும் விடுத்து தேய பொருளில் தியானிக்கப்படும் பொருளில் நிலை பெற்ற மனத்தால் அல்லல் அற்று இன்புற்று இருப்பவருக்கு அத்தேய பொருளிடத்தே அவரது மனம் ஒடுங்கி நிற்கும். பொழிப்புரைய விளக்கத்துக்காக திருப்பி ஒரு முறை சொல்லிடுறேன். புறப்பொருளிடத்தும் ஆன்மாவிடத்தும் நிற்கின்ற மனம் எப்பொழுது உண்டோ அப்பொழுதெல்லாம் பிராணவாயுவின் இயக்கமும் உளதாகும். அத்தன்மையான மனம் இல்லாத பொழுது பிராணவாயுவின் இயக்கமும் இல்லையாம். மேற்கூறிய இரண்டையும் விடுத்து தேய பொருளில், அதாவது தியானிக்கப்படும் பொருளில் நிலை பெற்ற மனத்தால் அல்லல் அற்று இன்புற்று இருப்பவருக்கு அத்தேய பொருளிடத்தே, அதாவது தியானிக்கப்படுகின்ற பொருளிடத்தே அவரது மனம் ஒடுங்கி நிற்கும். அவருடைய மனம் ஒடுங்கி நிற்கும். இது பொழிப்புரை. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இப்ப நம்ம பாடலுக்கு போயிடலாம். இப்போ எப்போ நான் அடியன் ஆரம்பிச்சாலும் ஒரு ரீகால், அதாவது நினைவூட்டல்னு ஒரு என்ன நினைவூட்டல்? இந்த சமாதி என்ற தலைப்பு கடைசி தலைப்பு, 8வது நிலை, ஒரு உயிர் அடைகின்ற 8வது நிலை. அப்ப முதல் நிலை என்னது? இயமம். இயமம் சரியாக இருந்தால் மட்டுமே நமக்கு முதல் நிலை கிடைக்கும், அந்த இயமம். அதுக்கப்புறம் நியமம், அதுக்கப்புறம் ஆசனம், அதுக்கப்புறம் பிராணாயாமம், அதுக்கப்புறம் பிரத்யாகாரம், அதுக்கப்புறம் தாரணை, அதுக்கப்புறம் தியானம், அதுக்கப்புறம் தான் சமாதி. அப்போ உயிர்கள் கடந்து வரக்கூடிய இந்த 8 நிலையை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இயமம்னா ஒரு ஒழுக்கத்துக்குள்ள வர நம்ம. அதுக்கு முன்னாடி எப்படியோ வாழ்ந்துட்டோம். பாஸ்ட் இஸ் பாஸ்ட், பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஏன்னா அறியாமையில வாழ்ந்துட்டோம். தவறு செஞ்சிருக்கலாம். தவறு செய்யாத மனிதர்களே இல்லை, தவறு செய்யாத மனிதர்களே இல்லை. எதெல்லாம் தவறுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தவறே இல்லை. ஏன்னா அறியாமையினுடைய இயல்பு அது. எதெல்லாம் குற்றம்னு நினைக்கிறீங்களோ அத்தனை குற்றமும் அறியாமையினுடைய இயல்பு. எல்லா குற்றமும் எங்கிருந்து பிறக்கிறது? அறியாமையினால் தான் பிறக்குது. எல்லா குற்றமும் எங்க பிறக்குது? அறியாமையினால் தான் பிறக்குது. அறிவு வந்த பிறகு என்ன பண்றது கிடையாது, அந்த குற்றம் நிகழ்வது கிடையாது. அறிவு வந்த பிறகு ஒரு குற்றம் நிகழுதுன்னா அதுதான் வினை. அதான் வினையில வந்துருது. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். ஏன்னா தெரிஞ்சு நம்ம பண்றோம் இல்லையா?
முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். வினை அறுத்தவன் வினை விதைத்தவன் வினை அறுப்பான். அப்ப யாருக்கு இந்த வினை விதைத்தவன் வினை அறுப்பான்லாம் பொருந்தும்னா, அறியாமல் இருக்கிற இன்னோசென்ட் பீப்புளுக்கு இது பொருந்தாது. அவன் ஏன் செய்யறான், எதுக்கு செய்யறான், என்னத்துக்கு செய்யறான்றது தெரியாமலே செஞ்சுட்டு இருப்பான். அவனுக்கு வினை கோட்பாடுல எதுவும் தெரியாது. ஆமா. ஆனா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்ச பிறகு, வினைன்னா என்னன்னு தெரிஞ்ச பிறகு, அப்புறம் தெரிஞ்சு பண்ற குற்றம் இருக்கு இல்லையா, அந்த குற்றத்துக்கு தான் சாமி என்ன பண்ற, அதுதான் அப்படியே ஆகட்டும்ன்றாரு சாமி. ததாஸ்து. ததாஸ்துன்னா எந்த ஒரு செயலுக்கும் சாமி தடை விதிக்கத்தே கிடையாது. இன்னொருத்த பொறுத்த எடுக்க இன்னொருத்தன் பொருள் எடுக்கிறியா, சாமி அங்க சாட்சியா என்ன பண்ண, ததாஸ்து அப்படியே ஆகட்டும். அப்போ என்ன குற்றம் சொல்லக்கூடாது. அப்போ எடுத்த பலனை நீ அனுபவிக்கணும். அதுக்கான கூலி நீ தான் அனுபவிக்கணும். ஏன்னா அது இன்னொருத்தருடைய பொருள், நீ எடுத்துட்ட, அது பலாபலன் நீ தான் அனுபவிக்கணும், நான் அனுபவிக்கிறேன். அப்ப சாமி எட்ட நின்றுவார். எப்ப எட்ட நின்றுவாரு, அந்த உயிர் வந்து அறியாமல் இருக்கும்போது சாமி எட்ட நின்றுவார். என்ன எட்ட போயிடுவாரு. அப்போ என்ன பண்ணுவாரு, அப்ப இன்னொருத்தர் பொருளை அபகரிக்க போகும்போது என்ன பண்ணும், அப்ப திருடும் போது என்ன ஆகும், பொய் சொல்லும் போது, கொலை பண்ணும் போது, அப்புறம் அந்த கொலை பண்ண பொருளை சாப்பிடும் போது, இதெல்லாம் அறியாமையில நடக்கிறது. பஞ்சமா பாதகமே அறியாமையில தான் நடக்கும். அதான் பாஸ்ட் இஸ் பாஸ்ட்னு சொல்லிட்டேன். கடந்தது கடந்தவையாக இருக்கட்டும், நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும், அதை பற்றி பதற வேண்டாம். அந்த குற்ற உணர்ச்சி வேண்டாம். குற்ற உணர்ச்சி இருந்ததுன்னா நம்ம இறைவனுக்கிட்ட வர முடியாது. ஐயோ நான் இதை பண்ணிட்டேன்னா எப்படின்னு அப்ப உள்ள வர்றது. அதே மாதிரி மன்னிப்பு கேட்டு திருப்பி பண்றதுக்கு இங்க இடமும் கிடையாது. ஒரு முறை பண்ணதெல்லாம் இறைவன்கிட்ட கொடுத்துடணும். அதான் குருகிட்ட தட்சணையா கொடுத்துடணும். பீடி, சிகரெட், அபினு, பாக்கு, புயல, தண்ணி, கஞ்சா, மனசாட்சிக்கு விரோதமான செஞ்ச செயல், இது வரைக்கும் செஞ்ச பாவம் மொத்தத்தையும் குருநாதர்கிட்ட கொடுத்துடணும். அவர் வாங்குறது தான் வர, நீ செஞ்சது மொத்தத்தையும் என்கிட்ட கொடுத்துருந்தா வராரு. அவர் வரவுகிட்ட போய் போட்டி போடக்கூடாது. நல்ல குருநாதர் என்ன வாங்குவாரு, செக் வாங்குவாரா, இதை கூட நான் சொல்லித்தரேன்னு சொல்லி செக் வாங்கினாருன்னா அவரு பரிகாரத்துக்கு இவ்வளவு ஆகுன்னு சொன்னாருன்னா அவர் முடிஞ்சு. குருநாதர் கிடையாது அவர். ஒரு நல்ல குருநாதர் வந்து நம்முடைய பாஸ்ட் அப்படியே வாங்கிக்குவார். கடந்த காலத்தை மொத்தத்தையும் என்கிட்ட கொடுத்துரு, நீ வருத்தப்படாத, உன் பாஸ்ட் லைஃப் மொத்தத்தையும் என்கிட்ட கொடுத்துரு, நான் எரிச்சிடுறேன், அதை மொத்தத்தையும் எரிக்கிற வேலை செய்ய, அவ்வளவுதான். நான் அதுதான் உன்னை வாட்டிக்கிட்டு இருக்குது, அதை எடுத்துரு, அந்த குற்ற உணர்ச்சி எடுத்துட்டாதான் சாமி கிட்ட வர முடியும். நீ அப்ப எது தடையா இருக்குது, எது தடையா இருக்குது, இறைவனுக்கும் உனக்கும் எது தடையா இருக்குது, இதுதானே. அந்த பாஸ்ட் என்கிட்ட கொடுத்துரு, அவ்வளவுதான். அப்ப குருநாதர் என்ன கேட்கிறாருன்னா தட்சணை கேட்கிறாரு. குரு தட்சணை என்னது, குரு தட்சணை என்னது, பணமா இல்ல. உடல், பொருள், ஆவி நான் அறியாமல் இருந்து விட்டேன், என்ன நான் ஒப்படைக்கிறேன், இதான் பலி கொடுத்தல். ஆடு மாடு கோழி எல்லாம் பலி கொடுக்க கூடாது. அப்ப குருநாதர்கிட்ட குரு அருள் வேணும்னா உங்களுக்கு என்ன கொடுக்கணும், அவர்கிட்ட ஒப்படைச்சிருந்தேன். நீங்க அவர் என்ன கேட்கிறாரு, செய்த பாவம் மொத்தத்தையும் என்கிட்ட கொடுத்துரு, அவ்வளவுதான். ஆனா இதுக்கப்புறம் தட்சணையா கொடுத்த பொருளை நீ திருப்பி கேட்க கூடாது. இதுக்கப்புறம் தப்பு என்ன பண்ணக்கூடாது, அதான் சொன்ன பீடி, சிகரெட், உயிருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு செய்கையும், உடம்பு, மனசு, உயிர் மூணா பிரிச்சிருங்க. உடம்பு, மனசு, உயிர், இதான் மும்மூர்த்திகள். உடம்புன்றது பிரம்மாக்குரியது, மனம்ன்றது நாராயணனுக்குரியது, இந்த உயிர் வந்து ருத்ரனுக்குரியது. மும்மூர்த்திகள். இந்த மூவருக்கும் நான் தீங்கு செய்ய மாட்டேன். இப்படி சொன்னா நாகரிகமா சொன்ன இந்த மூவருக்கும், பிரம்மான்னா நானுன்ற நிலைமை. ஒருத்தர் மனசு புண்படாம நடந்துக்கணும், உடம்பு அளவுல முதல்ல எந்த டார்ச்சரும் கொடுக்கக்கூடாது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது மனதளவுல எந்த டார்ச்சரும் ஒருத்தர் கொடுக்கக்கூடாது. உடம்பு அளவுல கொடுத்து கூட வாங்கலாம். அதாவது நான் தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. நீங்க கத்தி எடுத்து அடிச்சாலும், கத்தி எடுத்து குத்தினாலும், கொம்பு எடுத்து அடிச்சாலும் வாங்கிக்கலாம் உடம்புல. ஆனா சொல்லு இருக்குல்ல, நம்ம ஒரு செயல் செய்யாம இருந்திருப்பானா நம்ம இந்த உலகம் பழி சொல்லிடும். அந்த சொல்லு நம்மள வாட்டும். அப்ப யார வந்து வாட்டும், அதை செஞ்சிருந்தா தான் வாட்டும். சாமிக்கு தெரியாது, சாமிகிட்ட ஒப்படைச்சிடணும். எந்த பழி வந்தாலும் சாமி தான். அப்போ எந்த இதுவாக இருந்தாலும் குருநாதர்கிட்ட ஒப்படைக்க கத்தணும். ஒப்படை சரணாகதம்னு சொல்லுவாங்க. சரணாகதம் சொல்லுவாங்க. அப்போ தட்சணை என்ன கேட்கிறாரு குருநாதரு,
இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயத்தையும் கொடுத்துரு. ஏன்னா இதுதானே உன்னை உறுத்தி வாட்டிட்டு இருக்குது. எரிச்சிரு. அந்த எரிக்கிற வித்தியை அதுக்கு வாங்கி வர. அப்ப திருப்பி கேட்க கூடாது. தட்சணை கொடுத்த பொருள் தான். பொய் சொல்ல மாட்டேன், திருட மாட்டேன், பிரத்தியார் பொருளுக்கு ஆசைப்பட மாட்டேன், கொலை செய்ய மாட்டேன், மச்ச மாம்பசம் சாப்பிட மாட்டேன், உடம்பு மனசு உயிருக்கு துரோகம் பண்ண மாட்டேன். அவ்வளவுதான் எழுதி வாங்கினார் சாமி. அப்படி வாங்கின பிறகுதான் சிவபெருமானுக்கு காமிச்சு கொடுப்பாரு. மனசாட்சிக்கு விரோதமான எந்த ஒரு செயலையும் நான் செய்ய மாட்டேன். என்னால் இந்த பிரபஞ்சத்திற்கு, இந்த பூமிக்கு, உலக உயிர்களுக்கு எந்த தீங்கும் நிகழாது அப்படின்னா மட்டும்தான் ஒரு குருநாதர் வந்து சிவபெருமான காமிச்சு கொடுப்பார். அப்பதான் ஏன்னா ஈஸ்வரனை தெரிஞ்சுக்கிறதுக்குன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அவர் இது சாதாரண விஷயமா அது இதுக்கு ஒப்படைக்கணும் நம்ம. அப்ப இந்த ஒப்பந்தத்துக்கு வந்த பிறகுதான் அந்த உயிர் பக்குவப்பட்ட பிறகுதான் ஏமத்துக்கே கொண்டாடுறார். ஆமா. அப்போ குருநாதர் எதை வாங்கிக்கிறாரு? நம்மள பாஸ்ட் லைஃப் மொத்தத்தையும் வாங்கிக்கிறாரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அப்போ இது சின்ன உதாரணம். ட்ரெயின் கிளம்பிடுச்சு. ட்ரெயின்ல ஏறிட்டீங்க. 25 கிலோ அரிசி சிப்பத்தை வச்சு எழுதிடுறீங்க. ட்ரெயின்ல ஏறின பிறகு 25 கிலோ சிப்பத்தையும் நான் தலைமையில தான் வச்சிருப்பேன்னு சொன்னா கூட இருக்கிற சக பயணி கேட்கிறாரு, ஏன்பா நீ தான் ட்ரெயின்ல ஏறிட்டியே, ஏறின பிறகும் ஏன்பா அதை தலைமையில வச்சிருக்கிற? இல்ல நான் கஷ்டப்பட்டு வாங்கினது, நான் சம்பாரிச்சு வாங்கணும்னு சொன்னா சிரிக்க மாட்டாங்க யாரும். ரைட்டு, நீ தான் கஷ்டப்பட்டு அரிசி வாங்கியிருக்கிற, உந்துதான், உன் வீடு தான், உன் பென்ஷன் தான், இல்லைன்னு சொல்லல, இறக்கி வை சாமி அப்படின்னு குருநாதர் சொல்றாரு. இல்ல இல்ல, அதான் இந்த யான் எனதுன்றது நினைப்பு. நான் தான் வேலை வாங்கி கொடுத்தேன், நான் தான் பண்ணேன், காலம் ஃபுல்லா உங்களுக்கு சோறு போட்டது நான் தான், காலம் ஃபுல்லா உங்களுக்கு காப்பாத்துறது நான் தான், நாங்கெல்லாம் அந்த காலத்துல கஞ்சி குடிச்சிட்டு இருந்தோம், இப்போ வந்து உங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்தோம் சொல்லி சொல்லி காமிக்கிறது. சாப்பிடும் போதெல்லாம் சொல்லி காமிக்கிறது, போகும்போதெல்லாம் சொல்லி கொடுக்கறது. இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. என்னாலதான் வேலை வாங்கி கொடுத்தது, நான் தான் உங்களுக்கு பண்ணி கொடுத்தேன், அன்னைக்கு நான் பண்ணி கொடுக்கலாம், இன்னைக்கு இந்த வீடு கட்டிருக்க முடியாது. இதெல்லாம் புலம்பல். எப்படின்னா அந்த 25 கிலோ சிப்பத்தை உள்ள வச்சுன்னு ட்ரெயின் மேல அவனே தூக்கின்னு சுமப்பான். இதுதான் வண்டியில ஏறிட்டல்ல, அது கீழே இறங்கி வை சாமி. ஆஹா, புலம்பலுது. ரைட்டு, அந்த அரிசியை வாங்குறதுக்கு நீ என்ன பாடுபட்டுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அதுவும் இறைவன் தான் செஞ்சாருன்ற அறிவு இல்லாம நீ என்ன பண்ற, நீயே சுமந்துக்கிற. அப்போ யாருக்கெல்லாம் நான்ன்றது இருக்குதோ அவங்களுக்கு பாரம் அதிகமா இருக்கும். தூக்கம் வராது, தூக்கமே வராது. ஏன்னா அவன் நான்ன்றது இறக்கி வைக்கவே இல்லை, நடத்துறது இறைவன் தான்ற அறிவே அவனுக்கு வரவே இல்லை. அப்போ ட்ரெயின்ல போன இந்த மூடாத்மா மாதிரி தான். அப்போ குருநாதர் வந்து கொஞ்சம் சில பேருக்கு அதாவது இறைவனுக்கு அறக்கருணை மரக்கருணைன்னு இருக்குது. சில பேர் வந்து சொன்னா திருந்துவாங்க, சில பேர் பட்டு தான் திருந்துவாங்க. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க. சரிப்பா வண்டியில ஏறிட்ட, நீ இறக்கி வை சாமின்னு சொன்ன. அப்புறம் அவர் மேல உள்ள அக்கறையினால, அட பைத்தியக்காரன், சிக் இறக்கி கிழவை அப்படின்னு சொல்லிட்டு அதட்டி அப்படி ஒரு 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 உலுக்கு உலுக்கி அப்படி இறக்கி வந்தோன்னு, முதல்ல அந்த உலுக்கும் போது ஒரு எதிரி மாதிரி தெரியும், நம்மள அடிக்க வராங்கன்னு. அப்புறம் இறக்கி வச்ச பிறகுதான் பாரம் குறைஞ்ச பிறகுதான் தெரியும் நம்மள அடிக்க வரல, நம்ம அறியாமல் இருந்திருக்கிறோம். அந்த 25 கிலோ சிப்பத்தை கீழே வச்ச பிறகு ஏன் நம்ம சொக்காவை பிடிச்சி அடிக்க வந்து கீழே எடுத்து வச்சிருக்காங்கன்னா, இதான் மரக்கருணை. இதுக்கு பேர் மரக்கருணை. ஏன்னா இப்படி அடி கொடுத்தா தான் சில பேர் என்ன பண்ணுவாங்க, இல்லை சரியாவது ட்ரெயின்ல ஏதாவது பிரேக் வரணும், பிரேக் வந்து விழுந்த பிறகு டக்குன்னு வெயிட் தாங்க முடியாது, கீழே வந்து விழணும். அப்புறம் விழுந்த பிறகுதான் தெரியும் பாரம் போயிடுச்சுன்னு. அது மாதிரி தான் சில பேருக்கு மரக்கருணைனால அறக்கருணைனால சாமி என்ன பண்றாரு, சொல்லி பார்ப்பாரு, அது அறக்கருணை. அது திருந்து இல்லையா, பட்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு விடுறாரு இல்லையா, அதான் மரக்கருணை. அப்ப இந்த நான்ன்றது போயிடுச்சா, அது இந்த புலம்பல் எல்லாமே இந்த 25 கிலோ சிப்பம் மாதிரி தான். நான் பண்ணி கொடுத்தேன், நான் தான் பண்ணி கொடுத்தேன், இல்ல நான் வேலை. இந்த புலம்பல் எல்லா இடத்துல இருக்கு, நீங்க எல்லா வீட்டுல இருக்க பாருங்களேன், சொல்லி 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 காமிப்பாங்க. இது எல்லாமே ஆணவத்தினுடைய வெளிப்பாடு. இது எல்லாமே ஆணவத்துடைய வெளிப்பாடு. அப்போ இதை எல்லாமே ஒப்படைச்சிடணும். யார்கிட்ட ஒப்படைச்சிடணும்? குருநாதர்கிட்ட ஒப்படைச்சேன். ட்ரெயின்ல ஒப்படைச்சேன். அவர் ஏத்திக்குவார், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீங்க வந்துட்டீங்க, குருநாதருடைய பாதத்துக்கு வந்துட்டீங்க. அவர் உங்களை என்ன பண்றாரு வந்து, அப்போ இதுக்கு பேர் அதான் முதல் ஸ்பரிசம். அதான் உங்களை என்ன பண்ற, சுத்தப்படுத்துறாரு. குப்பையை வச்சு நான் பெருக்கி தள்ளுறாரு. அவர்கிட்ட போய் ஆணவத்தை காமிக்க கூடாது நீங்க.
யார் கிளீன் பண்ண வராங்களோ அவர்கிட்ட போய் முந்தி முந்தி என்ன பண்ணக்கூடாது, அவர் பெரியவர் நீங்க அவங்க கிட்ட மோதக்கூடாது. அவர்கிட்ட போய் என்ன பண்ணக்கூடாது, மோதக்கூடாது. யார் சொல்லி தராங்களோ அவங்களே என்ன பண்ணக்கூடாது, வம்புக்கு இழுக்கக்கூடாது. அப்ப பாப்பாரு, சரி இது வேலைக்காகாது, பட்டுட்டு வரட்டும்னு சொல்லி விட்டுருவார். உதாரணம் சொல்லுவாங்க. தேள் தண்ணியில விழுந்துருச்சு, காப்பாற்ற வேண்டியது குருநாதருடைய கடமை. அது என்ன பண்ணாரு, காப்பாத்துவார். அதை கொட்டுற வேண்டியது அவருடைய கடமை. நம்மள கடிக்க வராங்க, நம்ம காப்பாத்த வராங்கன்னு தெரியாமலே அது என்ன பண்ணுது, கொட்டுது. நம்மள காப்பாத்த வராங்கன்னு தெரியாமலே அது கொட்டும். அதனுடைய இயல்பு கொட்டுறது. காப்பாற்ற வேண்டியது குருநாதருடைய கடமை. அப்படிதான் காப்பாத்திட்டு வர தாய்மானவன் இல்லையா. அப்ப ஏமம், அப்ப ஏமத்துக்கு வந்துடுறீங்க, அப்புறம் நேமத்துக்கு வர்றீங்க. இது ஒரு தொடர் நிகழ்வு. ஏன் ரீகால் பண்றது தெரியுமா? தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். குருவருள் இல்லைன்னா திருவருள் இல்லைன்றது தெரிஞ்சுக்கணும். ஆமா, குருவருள் இல்லைன்னா திருவருள் இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். குருநாதர் இல்லைன்னா நம்ம திருவருள் கிட்ட போகவே முடியாது. அது நெருப்பு ஜுவாலை. குருவருள் யாரு? அம்பாள், கருணை, 2 மார்பு, பாலு, அரவணைப்பு, கதகதப்பு, என் செல்லம், முத்தம், தலையை தடவை கொடுக்குறது. வா தப்பு பண்ணிட்டியா, பாத்துக்கலாம் வா. அதான் அம்மா. 1000 தப்பு பண்ணாலும் தான் பிள்ளைய வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க தாய். அவன் பண்ணிருக்க மாட்டான்னு தான் சொல்லணும். நீங்க ஒண்ணு பாருங்க, எவ்வளவு தப்பு பண்ணியிருந்தாலும் தான் பிள்ளைய வந்து என் பொண்ணு பண்ணிருக்க மாட்டால. தப்பு பண்ணிருக்கோம், ஆனா தாய் என்ன தெரியுமா சொல்ல, என் பொண்ணு பண்ணிருக்காது. அதான் தாய், அதான் சாமி. அதே மாதிரி குருநாதர் கிட்ட வந்துட்டீங்கன்னா சீடன் என்ன பண்ணுவார், அவரு என் சீடத்தை அதான் அதான் தாய் உள்ள மாதிரி என்ன பண்ணுவார், கிளீன் பண்ணி கொடுத்துருவார். சுத்தம். அப்போ குருவருள் வேணும். வயசாகிறதுலாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஒப்படைக்கணும். எனக்கு தெரியல சாமி, எனக்கு நல்லது கிட்ட தெரியல, நீ பாத்துக்க, அவ்வளவுதான். அப்ப எப்போ ஒப்படைக்கிறோமோ அப்போ இதான் சகதி. அப்போ ஏமம்ன்றது தன்னை சுத்தப்படுத்திக்கிறது, அல்லது நீக்கி நல்லது செய்யறது. நம்ம உடம்புக்கு எதெல்லாம் தீங்கோ அதெல்லாம் விட்டுட்டு உள்ள வர்றதுதான் ஒழுக்கம். ருத்ராட்சம், திருநீரு, 5 எழுத்து மந்திரம், சுத்தப்படுத்திக்கிறீங்க உங்களை முதல்ல, இதுதான் ஒழுக்கம். அப்போ ஒழுக்கத்துக்கு வர்றது ஏமம். அந்த ஒழுக்கத்தை தொடர்ந்து கடைபிடிக்கிறீங்களா, அதான் நியமம். ஆமா, நல்லா இருக்கே, குளிச்சுட்டு நல்லா விபூதி பூசிக்கிறது நல்லா இருக்கு, அப்ப அந்த ஒழுக்கத்தை டெய்லி கடைபிடிக்கலாம். பரவாயில்லையே, அந்த அசைவ ஒண்ணு சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ஒத்துக்கல, வாந்தி மாதிரி ஒரு மாதிரி இருக்கமா இருக்கு, நாத்தம் அடிக்குது, முறப்படிக்குது. ஆடு சாப்பிட்டா மறுபடியும் இந்த பாருங்க, சாப்பிட்றவங்க எல்லாம் வந்து ஒரு மாதிரி முறப்படிக்கும், சென்ட் போட்டுன்னு வருவான். அப்படின்னா அந்த ரத்தத்துல இருந்து வெளிப்படுதுல, வேர்வையில இருந்து, அப்ப இந்த நாத்தம் ஒத்துக்கல, அப்ப இந்த உடம்புக்கு இது ஒவ்வாது, தேவையில்லை. நம்ம மாட்டுக்கறி சாப்பிடணும் அதே மாதிரி தான், பெரிய முறப்படிக்கும், மாட்டுக்கு உண்டான அதே முறப்படிக்கும். ஐயோ இது தேவையில்லை, சேச்சே தேவையில்லை. கோழி சாப்பிடுறது என்ன ஆகும், அவ்வளவுதான், 6 மணி மாறி போயிடும். எதெல்லாம் சாப்பிடுறீங்களோ அது புத்தி அப்படியே வந்துடும். நல்லா நோட் பண்ணிக்கங்க. நீங்க எதெல்லாம் சாப்பிடுறீங்களோ அதனுடைய குணங்களும் அப்படியே வந்துடும். கடைசி வரல மாடு மாதிரி உழைச்சு நிற்பீங்க. மாடு சாப்பிட்டீங்கன்னா ஏன் எதுக்கு என்ன அது அவ்வளவுதான், சுமந்துக்கிட்டே இருப்பீங்க. அப்போ இது எதெல்லாம் அப்போ எப்ப சைக்கலாஜிக்கலா எதெல்லாம் சாப்பிட வச்சான் பாரு உங்களை, நீங்க யோசிக்கவே கூடாது. அடுத்து நீ என்னன்னு அந்த சுய புத்தியே உங்களுக்கு வரக்கூடாதுன்னா இதெல்லாம் சாப்பிட்டா உங்களுக்கு சுய புத்தியே வராது. சரி அப்படி இல்லைங்க, நான்வெஜ் சாப்பிடலாம், அதிக புத்திசாலி இல்லையா இருக்கிறாங்க, நல்லா யோசிச்சு பாருங்க, இருப்பாங்க. அது கருணையினால, முன்னம் செய்த தவத்தினால, முன்ன செஞ்ச புண்ணியத்தினால அவங்களுக்கு அது இயல்பா அந்த அறிவு இருக்கும். ஆனா இரக்கம் கருணை எல்லாம் வந்துருச்சுன்னா அவங்க விட்டுருவாங்க. அது வர்றதுதான் சாமியோட பெரிய செயல். சரி, இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த ரீகால் பண்ணிடுறேன். இப்ப நான் இயமம் அப்படின்னா தன்னை சுத்தப்படுத்திக்கிறது. ஒழுக்கத்துக்கு வரீங்க, அந்த ஒழுக்கத்தை தொடர்ந்து கடைபிடிக்கிற ருத்ராட்சம், திருநீரு, 5 எழுத்து மந்திரம். முதல்ல கோயிலுக்கு போறீங்க, அப்புறம் என்ன பண்றீங்க, சரியில் இருக்கிறீங்க, கிரியில் இருக்கு. சரின்னா கோயிலுக்கு போறது, தொண்டு செய்யறது, பூ பறிக்கிறது, சாமிக்கு ஹெல்ப் பண்றது, தொண்டு செய்யறது, அடியார்களுக்கு அன்னம்பாலிப்பு செய்யறது, சாப்பிட்ட இலையை எச்ச இலையை எடுக்கிறது, சுத்தம் பண்றது, அதை பெருக்கிறது, மெழுகிறது, கோலம் போடுறது, வாசல்ல தண்ணி தெளிக்கிறது. அப்ப உடம்பால கோயிலுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ, சாமி பெருமானை நினைச்சு ஓடி ஓடி பாக்குறீங்களா, இதுதான் சரி. அடுத்து கிரியை. கிரியைன்னா என்ன, உடம்பு அளவுல செய்யறதை விட்டு மனசளவுல வந்துட்டீங்க. இதுக்கப்புறம் என்ன மனசால என்ன பண்ண போறீங்க, ஏன் நம்ம ஓடிதான் போய் பார்க்கணுமா, ஐயருக்கு தண்ணி எடுத்து போதும், நம்ம ஒரு சாமிக்கு தொடக்கூடாது, நம்மளாம் சாமி தொடக்கூடாதா, இந்த எண்ணம் வரும், ஒரு ஏக்கம் வரும். ஏன் நான் சாமிக்கு பூஜை பண்ணக்கூடாதா, நான் தகுதியற்றவளா அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, ஓடி போயிட்டு ஒரு லிங்கம் வாங்கிக்குவீங்க, ஒரு விநாயகர் வாங்கிக்குவீங்க. அப்ப நீங்க தண்ணி ஊத்துங்க, ஜோரா ஊத்துவீங்க. ஏன் ஐயர் தான் ஊத்தணுமா, நான் ஊத்தக்கூடாது. எப்போ ஐயர் தான் ஊத்தணும், நான் ஊத்தக்கூடாதுன்னா அப்போ சாமி உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னு அர்த்தம். பக்குவப்பட்டுட்டீங்க, முதல் நிலையில இருந்து பக்குவப்பட்டுட்டீங்க. அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க, வீட்டு உள்ள தாம்பல் தட்டு வச்சுன்னு சின்ன லிங்கம் வச்சு என்ன பண்ணுவீங்க, ஊத்துவீங்க. இது 2வது கிரிய நிலைக்கு வந்துருங்க.
ஏன்னா நீங்க உண்டு, சாமி உண்டு. உங்களுக்கு யாரும் இடையில ஏஜென்ட்டே கிடையாது. தரகரே கிடையாது. தரகர்களே கிடையாது. ஆமா. உள்ள வரலாமா சாமி? கோயில் உள்ள. இப்ப வராதீங்க. அந்த தடையே கிடையாது. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? வீட்டு உள்ள வச்சுக்கின்னு, உங்க இஷ்டம் போல பூஜை பண்ணி நீங்க உண்டு, சாமி உண்டு. இதுக்கு பேர் கிரியை. முதல்ல சரியே இல்ல. நீங்க தொண்டு செஞ்சீங்க உடம்பால. இப்ப மனசால என்ன பண்றீங்க? உங்க மனசுப்படி பூஜை பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இது கிரியை. அதுக்கப்புறம் இப்படி பூஜை பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படுது. நீங்க வேற, அவன் வேற இல்ல. 2 பேரும் என்ன பண்றீங்க? ஓங்காரம் வந்து உங்களுக்குள்ள பூந்துக்குது. பூஜையுடைய பலன் என்ன பண்ணுது? உங்களுக்குள்ள ஓங்காரம் வந்துருது. ஓங்காரம் வந்த பிறகு ஒரு லயம் கிடைக்குது. லயம் வந்த பிறகு என்ன பண்றீங்க? ஆழ்ந்துடுறீங்க. அந்த ஆழ்ந்து ஆழ்ந்து போகும்போது உங்களுக்கு யோகம் கிடைக்குது. அப்ப சரியிலிருந்து கிரியைக்கு வரீங்க. கிரியிலிருந்து யோகத்துக்கு வரீங்க. யோகத்துக்கு வந்த பிறகு நீங்க என்ன பண்றீங்க? ஆழ்ந்து தவத்துக்கு வந்துறீங்க. அப்ப பூஜையை குறைக்கிறீங்க இப்போ. பூஜையை குறைச்சிட்டு சத்தத்துல அந்த ஆனந்தமா உள்ள ஒலிக்கிற சத்தத்துல என்ன பண்றீங்க? பரவாயில்லையே, ஒரு கால் மேல கால் போட்டு ஒரு சென்முத்திரையை பிடிச்சு உட்கார ஆரம்பிக்கிறீங்க. அப்போ சரிக்கு ஒரு குரு வந்து உடம்பால செய்யக்கூடிய வித்தையை சொல்லிக் கொடுக்குறாரு. கிரியில எப்படி பூஜை பண்ணணுன்றது, சொந்தமா பூஜை பண்றது எப்படின்னு சொல்லி ஒரு குருநாதர் வந்து சொல்லித் தராரு. அதுக்கப்புறம் நீங்க யோகத்துல உட்கார்ந்த பிறகு ஓங்காரம் உங்களுக்கு மேலிட்ட பிறகு யோகாசனத்தை சொல்லிக் கொடுக்க ஒரு குரு வராரு. சாமி தான் வராரு. பக்குவத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளுக்கு சாமி வராரு. அப்ப யோகத்துல உட்கார்ந்து யோகா அந்த ஓங்காரத்தை உணர்ந்து உச்சகட்டத்தை தொடும்போது நீங்க ஞானத்துக்கு வரீங்க. நல்லது கெட்டதெல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. ஞானத்துக்கு மட்டும்தான் வரீங்க. ஆனா ஞான அனுபூதிக்கு வரல. அப்ப ஞானத்துக்கு ஒரு குரு வராரு. அப்ப சரியே கிரியே யோகம் ஞானம் 4 வழி சாமி அடையறதுக்கு. இந்த 4 வழியும் ஏம நியமத்திலே முடிஞ்சு போயிடும். இந்த அட்டாங்க யோகத்துல, திருமூலர் சொன்ன இந்த அட்டாங்க யோகத்துல. அப்போ ஒழுக்கத்தை கடைபிடிக்கும் போது நியமம் ஆயிடுது. நல்லது கெட்டதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. அப்ப கடைபிடிக்கும். அதுக்கப்புறம் தான் ஆசனம். ஆசனம் ஒரு இடமா உட்காடுறீங்க. ஓடி ஓடி எல்லாத்தையும் பார்த்தது போதும். கை அடங்கி கால் அடங்கி உட்காரும். அப்புறம் ஆசனத்துக்கு அப்புறம் பிராணாயாமம் கிடைக்குது. அப்ப இவ்வளவு எஞ்சான உடம்புக்குள்ள நம்ம உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் என்ன? எது உள்ள வந்து போகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறீங்க. அதுக்கு பேர் பிராணாயாமம். அப்போ மூச்சு காற்று தான் உள்ள வந்து போகுது. அப்ப உள்ள வர மூச்சு தான் இறைவன். அப்ப உள்ள வர மூச்சு மகேஸ்வரன், வெளியே போற மூச்சு மகேஸ்வரி. இவங்க 2 பேரும் பராசக்தி. ஆமா, சக்தி சொரூபம். இவங்களை யாராலும் கண்டுபிடிக்க உள்ள வந்து போறது நமக்கு தெரியலையே. நான் என்ற அகங்காரத்திலும் தான் என்ற நாராயணனாலையும் உள்ள வந்து போற மூச்சை கவனிக்க முடியல. அப்ப கவனிப்பாகிறதுனால தான் அடி முடியும் காண முடியல. அதான் அண்ணாமலை. நம்முடைய ஆணவத்தாலையும் நம்முடைய மனத்தாலையும் இறைவனை உணர முடியாத நிலைக்கு தான் அடிமுடி காணாத நிலை. அது கதையை அங்க பார்க்க கூடாது. அவர் அன்னப்பறவை எடுத்துன்னு போனாருன்னா நான் என்ற திமிர்ல ஒருத்தன் பார்க்கவே முடியாது. எவ்வளவுதான் உயர பிறந்தாலும் திருப்பியும் பூமிக்கு வந்தாகணும். அதுதான் கணக்கு. அப்ப நான் என்ற ஒரு நிலைமையால இறைவனை அடைய முடியாது. ஆணவத்தை என்ன பண்ணிடணும்? அடங்கி இருக்கணும், பணிவு இருக்கணும். அப்ப தான்ன்றது ஒண்ணு இருக்குதா இல்லையா? நான் தான் எல்லாத்தையும் தாங்குறன்ற நினைப்பு நாராயணனுக்கு இருக்குது. ஆமா மாதிரி எல்லாத்தையும் தாங்குறதுனால தான் அப்படின்னு நினைப்பு. அது தான்ன்றது நாராயணன். அவன் பன்றி உருவம் எடுத்து என்ன பண்றான்? தோன்றான். அவன் தோண்ட நீண்டுகிட்டே போகுது. அப்போ அவன் ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிட்டான். அப்போ தோண்ட இது திருவடி போய்கிட்டே இருக்கும். அங்கேயே பிடிச்சிட்டான் காலை. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இது முடியாது. ஏன்னா சாமியை அளவிட முடியாது. அப்ப அங்கேயே பிடிச்சி தர்றேன். அங்க கட்டி பிடிச்ச இடம் தான் அப்ப சொன்னார். எப்போ அவன் பன்றி உருவம் எடுத்து கீழே போயிட்டு இதுக்கப்புறம் முடியாது, இது சாமி போய்கிட்டே இருப்பார், திருவடி போய்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு முடியாது சாமி, நான் சரணடைறேன்னு சொல்லிட்டு சரணடைஞ்சு கட்டி பிடிச்சான். அந்த இடத்த சாமி கொண்டு குளிர்ந்தார். பரவாயில்ல, அப்ப எனக்கு நிகரா உனக்கு என்ன? எப்போ ஒத்துக்குனியோ அப்ப நீ நான் ஆயிட்டோம். நீ நானுமா ஏகபோகமா. நீ வேற நான் வேற இல்ல. நீ நீ என் புகழ் வேற உன் புகழ் வேற இல்லடா. போட எனக்கு உலகத்துல இருக்கு. எனக்கு கோயில் இருக்கும், உனக்கும் கோயில் இருக்கும். போ, முடிஞ்சு போச்சு. அப்ப மேல போய் சொன்னான் இல்லையா நான்ன்றவன். அவனுக்கு என்ன பண்ணாரு? அடையாமலே அடைஞ்சிட்டேன்னு சொன்னேன். என்னுடைய கருணைக்கு பாத்திரமாக்கல நீ. அப்ப உன்னை யாரும் பார்க்கவே முடியாது. அவ்வளவுதான். உனக்கு பூஜை புனஸ்காரம்லாம் கிடையாது. ஏன்னா நான்ன்றதுக்கு என்ன? இன்னைக்கு வரல நான்ன்றது யாரும் கொண்டாடவே மாட்டாங்க. நான்ன்றது கோழி சண்டை மாதிரி தான் இருக்கும். நீ பெரியவனா நான் பெரியவனா, நீ பெரியவனா நான் பெரியவனா, எல்லா இடத்துலயும் இந்த ஈகோ வந்துருது. அப்ப நான் பிரம்மா அங்க இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்ப பணி வந்துச்சுன்னா அது நான்ன்றது வேலை செய்யாது. நீங்களே பண்ணுங்க. நான் பாடுறேன். நீ பாடு, நீங்களே பாடுங்க. அப்ப விட்டு கொடுக்கறது. நான்ன்றதுக்கு ஒரு பெரிய பக்குவம்னா விட்டு கொடுக்கறது. விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போவர்கள் விட்டு கொடுப்பதே இல்லை. புரிஞ்சுச்சா? அப்போ ஏமம் நியமம் ஆசனம் வந்துருச்சு. ஆசனத்துக்கு அப்புறம் ஆசனத்துல நீங்க எஞ்சான உடம்பு பத்தின அறிவு தெரிஞ்சு போய் உட்கார ஆரம்பிக்கிறீங்க. அப்புறம் பிராணாயாமம் வருது. பிராணாயாமம்னா வந்து போறது இறைவன் தான் தெரியுது. அப்ப பிராணம் நீங்க வின் பண்ண மாட்டீங்க. வந்து போறது இறைவன் தெரிஞ்சு போச்சு. மூச்சை வின் பண்ணுவீங்களா? வின் பண்ண மாட்டீங்க.
அப்போ ஏன் ஒவ்வொரு நாளும் இதை ஞாபகப்படுத்துறேன்? ஏன்னா இந்த ஜென்மத்துக்கு உரைக்க மாட்டேங்குது. திருப்பி 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 இந்த மாட்டுக்கு இந்த சின்னதா ஒரு இது வச்சிருப்பாங்க. ஏர் ஓட்டும்போது குத்துவாங்க லைட்டா. அந்த இப்ப எரிவிளக்கானும் தூண்டுகோல் வேணுன்ற மாதிரி மாட்டுக்கு பின்னாடி இப்படி லைட்டா குத்துனா தான் என்ன பண்ணும்? கொஞ்சம் விறுவிறுப்பா நடக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட மனம் நம்முடைய மனம். ஒரு நாள்ல ஞானம் அடைய முடியுமா? எத்தனை முறை போதனை பண்ணாலும் பழைய குருடி கதவு திரடிதான். நிகழ்ச்சி கேட்கும் தனியும் ஆமா ஆமா இல்ல ஆமான்னு யோசிப்பேன். நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு பழைய குருடி கதவு திரடிதான். அப்ப ரொட்டீன் லைஃபுக்கு போயிடுவீங்க திருப்பியும். அதுக்கு தான் திருப்பி திருப்பி உரைச்சு சொல்றது. யமம்னா என்ன, நியமம்னா என்ன, ஆசனம்னா என்ன, பிராணாயாமம்னா என்ன, பிரத்யாகாரம்னா என்ன. அப்ப பிராணாயாமம்னா மூச்சு தான் உள்ள வந்து போது தெரிஞ்சு போச்சு. அப்ப இறைவனை எப்படி சுவாசிக்கணும்? அப்ப பார்த்து பக்குவமா அப்ப அந்த குருநாதர் வந்து சொல்லித் தருவார். எவ்வளவு தூரம் இழுக்கணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும். அப்ப பிராணம்னு சாப்பிட ஆரம்பிக்குங்க. அதான் பிரத்யாகாரம். பயிற்சிக்கு வந்துட்டீங்க. பிராணாயாமம்னா என்ன? அப்ப மூச்சை கவனிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. எப்ப மூச்சை கவனிக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ அப்ப நீங்க வயசுக்கு வந்துட்டீங்க. அப்பதான் நீங்க வயசுக்கு வரீங்க. அதான் மெச்சூரிட்டி அடையறீங்க. அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. அப்ப வந்து போறது இறைவன்ற அறிவு வந்துருச்சு. அப்ப மூச்சை வீண் பண்ண மாட்டீங்க. அப்ப பிராணாயாமம் செய்ய ஆரம்பிக்கணும். அதான் பிரத்யாகாரம். அதுக்கப்புறம் தாரணைன்னா ஒழுகுதல். தாரணைன்னா அப்படியே அதையே சார்ந்து பயிற்சியினுடைய எல்லைக்கு போறீங்க. அப்போ பிரத்யாகாரத்துல உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்குது. திருவடி கிடைக்குது. திருவடின்னா என்ன? மூச்சை கவனிச்ச நீங்க இதுக்கப்புறம் கண்ணு என்ன பண்றீங்க? புருவ மத்தியில வைக்கிறீங்க. அதுக்கு ஒரு குரு வர்றார் பிரத்யாகாரத்துல. புராணனை சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கும்போது அப்போ திருவடி எங்கன்னு காமிச்சு விடுற. அப்பயும் மனசு வெளியே அலைஞ்சுக்கினே இருக்கும். அப்ப இதுதான் ரகசியம். அப்போ வெளியே அலையிற மனசை கண்ணு கொண்டு எங்க நிறுத்தணும்? 5 பேர் அறிவும் கண்களே கொல்ல. 10 இந்திரியமும் எங்க ஒடுங்கும்? புருவ மத்தியில ஒடுங்கும். அப்ப கண்ணை கொண்டு போய் புருவ மத்தியில வச்சுட்டோம்னா ஆடாம அசையாம. அதான் தாரணை. அதுக்கப்புறம் தியானம். அப்ப வச்சுட்டுங்க அங்க எந்த பொருளை வச்சு நான் தியானம் பண்றது அப்படின்னா அங்கதான் சிவபெருமானை நினைக்கிறது. எல்லாம் வல்ல படைத்து காத்து அழித்து மறைத்து அருளக்கூடிய அந்த மேலான பரம்பொருளை அங்கதான் நம்ம தியானிக்கணும். எது மூல பரம்பொருளோ, எது தர்மமோ, எது சத்தியமோ, எது அதர்மத்தை அழிக்குமோ, எது தர்மத்தில் நிலைத்திருக்குமோ, எது மூல பரம்பொருளோ, எது பரமானந்தமோ, எது பரமஹம்சமோ, எது சத்தியமோ, எது வேதங்களின் மெய்ப்பொருளோ அந்த மேலான பரம்பொருளை நான் தியானிக்கின்றேன் அப்படின்னு நம்ம எவன் அழிவில்லாதவனோ, எவன் முடிவில்லாதவனோ, எவன் கால ஊழிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவனோ அவனுடைய திருவடியை நான் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தியானம் பண்ணணும். அப்படி தியானம் பண்ணும்போது தான் சமாதி கிடைக்குது. சமாதி பாதம். சமாதி என்ன செத்து போறது கிடையாது. அப்போ இந்த படிநிலை நல்லா தெரிஞ்சுக்கணும். இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை. அப்போ பிரத்யாகாரத்துல பயிற்சி செய்றீங்க. தாரணையில என்ன பண்றீங்க? உங்களுக்கு திருவடி கிடைக்குது. திருவடி கிடைச்ச பிறகு தியானத்துக்கு வரீங்க. திருவடி கிடைக்கிறதுக்கு முன்னாடி தியானம் வராது. திருவடி கிடைச்ச பிறகு தான் தியானம் வரும். ஏன்னா அந்த மனசு இந்திரியம் வெளியே போகுது இல்ல. கண்ணு, மூக்கு உட்கார்ந்து இருப்பீங்க. ஆனா மனசு வெளியில இருக்கும். அப்போ தாரணை தியானத்துக்கு வரீங்க. தியானத்துல எந்த பொருள் தியானிக்கணும்ன்ற ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணப்படுது. அப்ப பிக்ஸ் பண்ண டார்கெட்ல என்ன பண்றீங்க? மூழ்குறீங்க. மூழ்கும் போது நீங்க அவனாவே மாறுறீங்க. அதான் சமாதி. அந்த சமாதியில தான் 3வது பாட்டுக்கு நம்ம வந்திருக்கிறோம். மண்மனம் எங்குண்டு வாயுவும் அங்குண்டு, மண்மனம் எங்கில்லை வாயுவும் அங்கில்லை, மண்மனத்துள்ளே மகிழ்ந்திருப்பார்க்கு மண்மனத்துள்ளே மனுலயமாமே. பொழிப்புரை நம்ம படிச்சிட்டோம். இப்போ அப்படியே ஓரளா பார்த்துடலாம். ஏன் ரீகால் பண்றேன்னு புரிஞ்சுச்சா? இப்ப சமாதிக்கு வந்துட்டோம். சமாதின்னா செத்து போறது கிடையாது. சத்து போதல். சத்து உயிருள்ள பொருள், அசத்து உயிர் இல்லாத பொருள். எது கிடக்குதோ உயிரட்டு கிடக்குதோ அதெல்லாம் வஸ்து. வஸ்துக்கும் சாமி தான் பொறுப்பு. அதான் நாராயணன். சர்வம் கிருஷ்ணார்ப்பண வஸ்து. சத்து கிடையாது. நல்லா நோட் பண்ணி. சர்வம் கிருஷ்ணார்ப்பண சத்து கிடையாது, வஸ்து. நோட் பண்ணிக்கணும். சமஸ்கிருதத்தில் நல்ல அந்த வார்த்தை நோட் பண்ணிக்கணும். சர்வம் கிருஷ்ணார்ப்பண வஸ்து. எல்லாம் அந்த கிடைக்கிற பொருள் எல்லாம் அவனுக்கு சொந்தம். உயிர் இல்லாத பொருள் எல்லாம் அவனுக்கு சொந்தம். உயிருள்ள பொருள் யாருக்கு சொந்தம்? சத்து, சித்து, ஆனந்தம் சாமிக்கு சொந்தம். உங்களுக்கு எது வேணும் முடிவு பண்ணுங்க. நிலை இல்லாத வேணும்னா அந்த பக்கம் போயிடுங்க. நல்லா ஜில்லு ஜில்லுன்னு வீடு, வண்டி, வாகனம், காரு, பங்களா, அது இது பணம் முழக்கம் அப்படியே உங்களுக்கு புகழ்ந்துருக்குன்னா உலகம் வேணா அந்த பக்கம் போயிடுங்க. அவங்ககிட்ட போயிடுங்க. நடுத்தர் நாராயண கிட்ட போயிடுங்க. அவன் எல்லாத்தையும் கூட்டி கூட்டி கொடுத்துன்னே இருப்பான். மாமான்னு கூப்பிடுவாங்க. மாமா மாமா மாமா, கோவிந்தா கோவிந்தா. அந்த பக்கம் அந்த லைஃப் சௌகரியமா வாழலாம். எப்படி? லக்ஸூரியஸா சௌகரியமா வாழலாம். ஏன்னா மகாலட்சுமி கூட இருக்கிறாள். உலக வஸ்து தானே.
யமன் வரும்போது தான் தெரியும். காலன் ஓலை வந்த போதுதான் தெரியும் சிவபெருமானுடைய அருமை என்னன்னு. காதற்ற ஊசியும் வாராதே கான்கடை வழிக்கு. ஐயோ இந்த சொத்து எல்லாம் சதம் இல்ல சதம் இல்ல அப்படின்னு அறிவு வந்த பிறகு நாராயணன் ரிலீஃப் வாங்குறீங்க. அந்த நாராயணன் வழி விட்டுருவான். ஐயோ இதுக்கு புத்தி வந்துச்சு, இதுக்கப்புறம் எந்த பொருளையும் காமிச்சு இதை ஏமாத்த முடியாது. மாயவன் பார்ப்பான், ஆஹா இதுக்கப்புறம் இவனை ஏமாத்த முடியாது, இவன் உஷாராயிட்டா, நிலையானதை கேட்க ஆரம்பிச்சிட்டா, சரி இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு வேலை இல்லை. அப்போ தூக்கி போடுங்க, நகை நட்டு கிட்டு எல்லாம் தூக்கி போட்டு சிம்பிளா போட்டுக்குங்க, சின்னதா போட்டுக்குங்க, சின்னதா திரும்பி பூசிங்க, அலங்கரிக்க மாட்டீங்க, ரொம்ப குலுக்க மாட்டீங்க. இடுப்ப குலுக்கி நடக்கிறது, இப்படி திரும்பி நடக்கிறது, அப்படி ஜாக்கெட் அப்படி இழுத்து போய்க்கிறது, அப்படி பண்றது, கூந்தல காமிக்கிறது, லிப்டிக் போட்டு அந்த குழுக்களே அடங்கி போயிடும். நாராயணன் விட்டு நம்மள போகும்போது என்ன அடங்கி போயிடும்? தன்னை அந்த அந்த பிரதிபலிக்கிற எண்ணெல்லாம் போயிடும், தன்னை காமிச்சுக்கிற இதுவே போயிடும். அப்படியே ஒடுங்கி நிப்பீங்க. சே இந்த உடம்புக்கு அப்படி புரிஞ்சுச்சா? படோடாபம் போயிடும், தரித்திரம் போயிடும். நாராயணன் வழி விட்ட பிறகு என்ன போயிடும்? தரித்திரம் போயிடும். தரித்திரம் போன பிறகு என்ன வரும்? மங்களம் வரும், ருத்ரன். அப்பதான் நிலையானது எதுன்னு கண்டுபிடிக்கும். அப்ப நிலை இல்லாதெல்லாம் நமக்கு வேணாம், நிலை இல்லாதெல்லாம் நமக்கு வேணாம். சாமி பிரிச்சு விட்டுருவாரு, உனக்கு நிலையானது வேணுமா நிலை இல்லாதவன், நிலை இல்லாதவன் அவனை பிடிச்சிக்க போ. திரு வேங்கடம். வேண்டியதை தந்திட, வேண்டியதுன்னா புறப்பொருள். அகப்பொருளுக்கு சாமி தான் வரணும், அருளியலுக்கு சாமி தான் வரணும். உலக பொருள் வேணுமா அங்க போயிடு, அவ்வளவுதான். அங்க போய் அது சதம் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு எல்லாம் எங்க வந்தாகணும்? சாமி கிட்ட தான் வந்தாகணும், திருவடிக்கு வந்தாகணும். அதான் சத்து, உயிருள்ள. அப்ப சத்து எது, அசத்து எது? சத்து எது, அசத்து எது தெரிஞ்சுக்கணும். சத்து எது, அசத்து எதுன்னு தெரிஞ்சுக்கணும். உயிர் உள்ளது எது, உயிரற்றது எது? அப்ப உயிர் உள்ளது எது? நம்மளுடைய உயிரா இருக்குது, உயிரா இருக்குது, மூச்சு தான் இருக்குது. அப்ப வந்து போறதுக்கு இறைவன் தான் வந்து போறாரு. அப்போ அதை பிடிச்சிட்டீங்கன்னா அசத்தை நீங்க விட்டுருவீங்க. அப்ப அறியாமல் இருக்க உயிர் என்ன பண்ணும்னா, சில உயிர் போகவே போகாது. அந்த லட்டு, திருப்பதி லட்டு மேல உயிருக்குன்னா திருப்பதி லட்டு எடுத்து கொடுத்தா தான் உயிர் போகும். அந்த மனம் மேல இருக்கும். சில உயிர் பாருங்களேன், படுத்துக்கினே இருக்கும். பாவம், உள்ள இருக்கிற இறைவனை விட்டுட்டு வேற எங்கன்னா பிடிப்பு இருக்கும். சின்ன பொண்ணு வந்தா தான் உயிர் போகும், பெரிய பொண்ணு வந்தா தான் உயிர் போகும். இல்ல ஃபேக்டரியில இருந்து ஏதாவது பண்ணணும், சொத்து மேல இருக்கும் மனசு. அந்த மண்ணு ஏதாவது கரைச்சி ஊத்துவாங்க, பால் ஊத்தினா தான் சில பேருக்கு உயிர் போகும். அந்த மாதிரி பாவம் நிலை இல்லாத மேல மனசு இருந்ததுன்னா சில உயிர் போகாது. ஏன்னா பற்று அது மேல அதிகமா இருக்கும். அதை கரைச்சி ஊத்தின பிறகுதான் சில உயிர்லாம் போகும். சில பேர் பார்த்த பிறகு சில உயிர் போகும். உயிர் மேல தாண்டே அடிச்சு நிக்குது அவருக்கு, ஆமா ஃபாரின்ல இருந்து வந்து ஒரு முறை அவர் பார்த்துட்டு போயிடுறியா, அப்பதான் ஒரு உயிர் போவோம் அப்படின்னுவாங்க. அது மாதிரி சொன்ன மாதிரி அந்த பொண்ணு வந்த பிறகு என்ன பண்ணும்? அப்பா அப்படின்னு தொட்ட பிறகு நான் உயிர் போகும், டக்குன்னு பிரிஞ்சிடும். இந்த மாதிரி உலக வஸ்துக்கள் இருக்கிற உயிர் உலக வஸ்துக்களை பார்த்த பிறகு தான் உயிர் போகும். பாவம், அது நிலையில்லாத தேடி இருக்கு. நிலையான தேடி இருந்தா அது போயிருக்காது. இப்ப தெரிஞ்சது. அப்ப சத்து வேணுமா அசத்து வேணுமா முடிவு பண்ணிக்கங்க. அப்ப சமாதின்னா நான் கடைசியில என்ன வந்துடும்? நம்ம மண்மனத்துள்ளே எங்குண்டு வாயு பாத்திரலாம், இப்ப பாத்திரலாம். அப்போ இது ஏன் படிநிலை இத்தனையும் சொல்லிட்டு வரேன்னா, அப்ப சத்து எதுன்னு தெரியும். அப்ப உயிருள்ளது வேணுமா, உயிரற்றது வேணுமா? அப்போ நீங்க உஷார் ஆயிட்டீங்க, தெளிவுக்கு வந்துட்டீங்க. அப்பா எனக்கு தேவையில்லடாப்பா. அப்ப மால் மயக்கம் போயிருச்சு, பாக்குறதெல்லாம் வாங்கணுன்ற மயக்கம் போயிடுச்சு, பக்கத்து வீட்டுக்கார மாதிரி வாழணுன்ற எண்ணமும் போயிடுச்சு. அப்ப யார் உங்களை இது பண்ண? அப்ப சுயத்துக்கு வந்துட்டீங்க, நீங்க சுயம்புக்கு ஆளாயிட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்க ராஜாவாயிட்டீங்க. உங்களை யாரும் ஏமாத்த முடியாது. இதை வாங்க அதை வாங்க. இப்ப இது எது இருந்தா வாழ முடியும்? மூச்சு இருந்தா வாழ முடியும். அப்ப சாமிக்கு அன்பு இருந்தா போதும், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நீங்க ஞானி ஆயிட்டீங்க, சித்தர்கள் ஆயிட்டீங்க. இந்த சமாதி நிலையில என்ன பண்ண போறீங்கன்னா 2.5 கலக்க போறீங்க. அப்ப இந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா, புறப்பொருளிடத்தும் ஆன்மாவிடத்தும் நிற்கின்ற மனம், மண்மனம் எங்குண்டு வாயுவும் அங்குண்டு. இந்த மனம் ரெண்டு கட்டான். ரெண்டு கட்டான்னா என்ன அர்த்தம்? கீழவும் இல்ல மேலும் இல்ல. புறப்பொருள்னா அகப்பொருள், அகப்பொருள்ல போய் பார்க்கவும் முடியல, புறப்பொருள். அப்புறம் ஆன்மாவிடத்திலும் இல்லாம புறப்பொருளத்திலும் இல்லாம எப்படி மனம் எங்க இருக்குது? அது இப்ப ஒண்ணும் இல்ல. எங்க நினைக்கிறீங்களோ அங்க உங்க மனசு இருக்கும். அதுதான் வாரதி சொன்னா, நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும். யாரை அதை நினைக்கிற பொருள் தான் அவன் மனசு இருக்கும். யாரை நீங்க நினைக்கிறீங்களோ அங்கதான் உங்க உயிர் இருக்கும். நல்லா நோட் பண்ணிக்கங்க. நீங்க யாரை நினைக்கிறீங்களோ அங்கதான் உங்க மனசு இருக்கும். அப்ப நினைவு நல்லது வேண்டும்ன்றது அர்த்தம் புரிஞ்சிச்சா? அப்ப யாரை நினைக்கணும்? சிவனடியாரு கண்டவங்களும் நினைக்க கூடாது. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தல் தானே. அப்ப குருவர்களை நம்ம நினைக்கணும்.
நம்முடைய மயக்கத்தை நம்முடைய 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 மயக்கத்தை யாரால் போக்க முடியுமோ அவங்களை நம்ம நினைக்கணும். நடமாடும் தெய்வம் அவங்கலாம். சிவத்தை நம்ம எப்படி பாக்குறோம்? நடமாடும் தெய்வமா பாக்குறோம். குருநாதர் வந்து நம்மளை கிளியர் பண்றாரு இல்லையா? எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம சுத்தப்படுத்துறாருல்ல. கூலி வாங்காம இருக்காருல்ல. எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லை. தாலே செஞ்சுன்னு இவ்வளவு ஆகுங்க பரிகாரத்துன்னு சொல்லலையே அவரு. இதை எடுத்துக்கொண்டு கேட்கவில்லை. எந்த பேரமும் பேசல இல்ல. ஒரே ஒரு பார்வை பார்த்தாரு, நீங்க மாட்டிக்கிங்க அவ்வளவுதான். அதான் நயன தீட்சைன்னு சொல்லுவோம். ஒரே ஒரு பார்வையில மாட்டிக்கிங்க. நல்ல குருநாதர்கிட்ட எப்படி மாட்டிக்குவீங்க நீங்க? அதுக்கு பேர் ஆரம்பம். நயன தீட்சை. கண் 2 பாத்திரம் அவரு. அப்படி பார்வை உங்க மேல பட்டுச்சுன்னா உங்க கதை கந்தலாயிடும். அதுக்கப்புறம் உங்க ஆன்மா என்ன ஆயிடும்? உங்களுக்குள்ள இருக்க தேவையில்லாத குப்பையெல்லாம் தன்னால வெளியே போயிடும். அதுக்கு நயன தீட்சை. சரி, அடுத்து ஸ்பரிச தீட்சை. உங்களை கண்ணால மட்டும்தான் பார்த்தாரு. அதுக்கே இந்த நிலைமை. அதுக்கப்புறம் உங்களை கூப்பிட்டு தொட்டுட்டாருன்னா என்ன ஆகும்? அவர் தொட்ட இடம்லாம் தொலங்கும் குருநாதர். ஏன்னா அவர் உத்தமமான குரு. அவர் உங்களை தொட்டுட்டாருன்னா நீங்க பாக்கி தன்னியமானேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல. நான் பரிசுத்தமானேன். ஏன்னா அந்த குருநாதர் உங்களை தொட்டுட்டாருன்னா. அப்போ முதல்ல குருநாதருடைய பார்வைக்கு ஆளாவீங்க. எனக்கு தேவையில்லாத குப்பையெல்லாம் உங்க உடம்புக்குள்ள இருந்து போயிடுச்சு. அப்புறம் குருநாதர் வந்து உங்களை தொட்டுட்டாரு. அவருடைய ஸ்பரிசம் உங்க மேல பட்டுடுச்சு. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அவர் தொட்டமிடலாம் தங்கம். தொட்டதெல்லாம் தங்கம்னு சொல்றாங்கல்ல. தொட்டதெல்லாம் சொல்லுங்க. அவர் தொட்டாருன்னா நீங்க காலி. உங்களுக்குள்ள இருக்க அந்த ஆணவெல்லாம் காலி ஆயிடும். கண்மெல்லாம் கதறி அடிச்சுன்னு ஓடிடும். மயக்கெல்லாம் ஓடி போயிடும். அதான் நல்ல குருநாதர். அப்போ இந்த மனத்துக்கு 2 நிலைமைன்னு சொன்னேன் இல்லையா? ஒண்ணு புறப்பொருள் மேல மனசை வச்சுச்சுன்னா அந்த இடத்துல உயிர் இருக்கும். அப்ப நம்ம எந்த இடத்துல உயிரை வைக்கணும்? மனசை நல்ல இடத்துல வைக்கணும். புருவ மதியில வைக்கணும். சாமி மேல வைக்கணும். சாமியோட அதான் சாமியோட புகழை பாடிக்கினே இருக்கணும். தோடுடைய செவியன் அப்படின்னா குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயிர் குமிழ் சிரிப்பும்னா சாமி நினைக்கணும். அதுக்குதான் இந்த பாட்டு. குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயிர் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவி வேண்டுவதே மாநிலத்தை, இந்த மாநிலத்தை. அப்ப அவனை நினைக்கணும். அவன் தான் வைத்தியநாதன். அவன் தான் நம்ம பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்க முடியும். நம்ம ஒரு பைத்தியம். நம்ம எல்லாம் பைத்தியம். உண்மையிலே பித்தம் அவன் கிடையாது. நம்ம தான் பித்தம். பித்து பிடிச்சி போய் அலையிறது யாரு? இறைவனை மறந்தவெல்லாம் பைத்தியக்காரன். பச்சை துரோகி. இறைவனை மறந்தெல்லாம் துரோகி. நன்றி கட்டவங்க. கருவுற்ற நாள் முதல்ல கட்டையில போந்தோடனே நமக்குள்ள ஆடுறவனை மறந்து நடராஜனை மறந்துட்டோம் இல்லையா? மனசாட்சி சொல்லு, நெஞ்சு தொட்டு சொல்லுன்னு கேக்குறாங்களா காதலிக்கிறவங்க. நான் உனக்கு உயிரே கொடுக்குறேன். அன்னைக்கு காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி இன்னைக்கு எனக்கு கை விட்டுட்டு போறேன்னு கேக்குறேன்ல. உன் நெஞ்சு தொட்டு சொல்லு. அன்னைக்கு எப்படி இருந்தா இன்னைக்கு எப்படி இருக்கிறேன்னு கேக்குறான். இன்னைக்கு டைவர்ஸ் கொடுக்குறிய, என்னை விட்டுட்டு போறிய, அப்போ நட்டாத்துல விட்டு போறிய. அப்ப அன்னைக்கு என் உடம்பு தேவைப்பட்டது, இன்னைக்கு என் உடம்பு எப்படின்னா என் உடம்பு தேவையில்லைன்னு சண்டெல்லாம் வருது இல்ல. அப்ப அன்னைக்கு காதலிச்சது உண்மையா? இன்னைக்கு அப்ப காதலிச்சவனே வெறுக்கிற அளவுக்கு வந்துருதா இல்லையா? அப்ப அந்த பாழா பணம் ஒரு வாட்டி விரும்புது, இன்னொரு வாட்டி என்ன பண்ணுது? வெறுத்துக்குது. அப்ப விருப்பு ஆளாயிடுது இந்த மனசு. அப்ப விருப்பு எப்ப வருது? அப்ப நிலையில்லாதது நம்ம போயிட்டோம். வெறுப்புக்கு அப்பாற்பட்டு இறைவன் தான் துணை நிக்கிறோம் இல்லையா? அப்பதான் நம்ம சாமி கிட்ட போயிடுறோம். அப்போ இந்த யானையை போய், என் நெஞ்சும் போய், என் அன்பும் போய், இந்த உலகத்தார் காமிக்கிற அன்பும் போய், நான் உனக்கு உயிர் கொடுக்குறேன், நான் உனக்கு அதை கொடுக்குறேன், உன் கூடவே இருப்பேன் தெரியுமா? உன் வாழ்நாள் முழுக்க நான் கூட. யார் கூட இருக்க முடியும்? உற்றார் யார் உள்ளாரோ உயிர் கொண்டு போகும்போது. இந்த அன்பு எல்லாம் பொய்யான அன்பு. என் புள்ள காப்பாத்துவான், எனக்கு கொல்லி போடுவான், என் பொண்ணு எனக்கு சோறு போடும், இதெல்லாம் டூப்ளிகேட். யாரை நம்பணும்? மூலமா இருக்கிற திருமூலனை நம்பணும். திருமூலட்டானனை நம்பணும். அப்படி நம்பினோம்னா யார் வந்து நமக்கு என்ன பண்ணும்? எல்லாரும் செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா சாமி பிடிச்சிங்க. எல்லாம் சாமியோட பிள்ளை. யார் வந்து உங்களை தூக்குவாங்கன்னு தெரியாது. அந்த அளவுக்கு ராஜ கம்பீரமா உங்களை எடுத்துட்டு நம்ம அடக்கம் பண்ணுவோம். ஏன்னா யாரை நம்பி இருக்கீங்க? சிவபெருமான நம்பி இருக்கிறீங்க. உங்களை விடுவாரா? சாமியோட புள்ள நீ நெஞ்சை தூக்கி சொல்லலாம். ருத்ராட்சம் போட்ட, திருநீர் பூசிட்ட, 5 எழுத்து வந்துருச்சு, பக்குவத்துக்கு வந்துட்ட, ஏமத்துக்கு வந்துட்ட, நியமத்துக்கு வந்துட்ட, அப்புறம் ஆசனத்துக்கு வந்துட்டு பிராணாயம் பண்ற உங்களை விடுவார் என்ன? உன்னை கோயில மாத்தாம விட மாட்டாரு. உனக்கு மேல லிங்கம் வச்சு உன்னை சமாதினா என்ன? செத்து போறது கிடையாது. இப்பதான் சொன்னேன், சத்து போறது கிடையாது. சத்து போறதும் செத்து போறது ஆயிப்போச்சு. அப்ப சமாதினா என்னன்னா சமம், ஆதியோட சமமாயிடுற. இதான் மேட்ரு. அப்போ முதல் லைன் என்ன சொல்லுனா, மண்மனம் எங்குண்டு வாயும் அங்குண்டுனா, நீ எங்க நினைக்கிறியோ அங்க உயிர் இருக்கும். 2வது, மண்மனம் எங்கில்லை வாயும் அங்கில்லை. அப்போ உன் மனசு எங்க இல்லையோ அந்த இடத்துல வாயு இருக்காது. அப்போ மூச்சு எவ்வளவு தூரம் வேலை செய்யணும்னா, நீ எவ்வளவு தூரம் நினைக்கிறியோ அவ்வளவு தூரம். இப்ப அமெரிக்கால இருக்க ஒருத்தர் நினைக்கிற, அது வரைக்கும் உன் மூச்சு போகும். என்னங்க ஐயா சொல்றீங்க? ஆமா, அது வரைக்கும் உன் மூச்சு வேலை செய்யும். பாரத பிரதமர் நினைக்கிற, அங்க போகும் உன் மூச்சு.
நான் என்ன சொல்றேன், யார கண்டவங்களும் நினைக்கிறத விட்டுட்டு இறைவன் நினைய குனித்த பருவம் கொவ்வை குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீர் இனித்த முறை எடுத்த பொற்பாதம் காண பெற்றால் மனித பிறவி வேண்டுவது இந்த மாநிலத்தை. அப்ப யார் நினைக்கணும் நம்ம? அவனை நினைக்கணும். அவனை ஒழிய அமரரும் இல்லை. அப்ப வேற யாரோ நினைச்சு நம்ம சக்தியை வீணாக்காம, இந்த மனசு அங்க குடிச்சு தேவையில்லாம வேற ஏதோ சிந்திச்சுக்கிட்டு இருக்காம, கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் பத்தியும் கவலைப்படாம, சாமியோட திருவடியை மட்டும், அப்பா நான் உன்னை மட்டும் பிடிச்சுக்கிறேன். அது குருநாதர் வேணும். அப்ப குருநாதர் எப்படி இருப்பார்னா, ஒரு கண்ணாடி மாதிரி இருப்பார். என்ன வணங்குன்னு சொல்ல மாட்டாரு, என் காலில் விழுன்னு சொல்ல மாட்டாரு, எனக்கு இவ்வளவு கட்டுன்னு சொல்ல மாட்டாரு. எப்படி இருப்பாரு நல்ல குருநாதர்? உனக்கு உன்னையே அறிமுகப்படுத்தி கொடுப்பார். நீ சிரிச்சா கண்ணாடி சிரிக்கும், நீ அழுதா கண்ணாடி அழுவும். குருநாதரும் அழுவார். நீ பதட்டப்பட்ட குருநாதரும் பதட்டப்படுவார். ஏன்னா அவர் கண்ணாடி. அவர் பார்த்தவங்க கண்ணுல தண்ணி வந்துடும். ஏன்னா அது கண்ணாடி. குருநாதர் வந்து ஒரு கண்ணாடி மாதிரி. நீ தேம்பி தேம்பி அழுதா அவரும் தேம்பி அழுவார். ஏன்னா அது கண்ணாடி. அப்புறம் அரவணை சின்ன படம் என் செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் கொடுத்து, என் மக்களே இதுதான் வாழ்க்கைன்ற உண்மை நிதர்சனம். நீ பட்டதெல்லாம் போதும், சாமி இறுக்கிட்டு பிடிச்சிக்க வா அப்படின்னு சொல்லி அரவணைச்சு ஒரு கத்தி தழுவி அந்த முத்தம் கொடுத்து அந்த உச்சி மோந்து அந்த தலையை பிடிச்சி ஒரு அப்பா அப்படியே அழகா குளிக்க ஒரு குழந்தைய வச்சுக்கிற மாதிரி என்ன பண்ணுவாரு, ஈசன் மகள் ஆயிட்ட, நீ ஈசனுடைய மகன் ஆயிட்டு வா, நான் இருக்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி என்ன பண்ணுவார் சாமி, உருவமத்து காமிச்சு உட்கார் பாத்துக்கிறேன், நான் இருக்கேன்ப்பாம்மா அப்படின்னு சொல்லுவார். அந்த சப்போர்ட் வந்த பிறகு உங்களுக்கு ஒரு வீரியம் வரும் பாருங்க, உலகத்தையே வின் பண்றீங்க. ஆமா, உள்ளுக்குள்ள அந்த சாமியோட சப்போர்ட் வந்த பிறகு நீங்க உலகத்தை வின் பண்றீங்க. அந்த இடம் தான் 2வது இடம். மண்மனம் எங்க இல்லையா, வாயுவும் அங்க இல்லையா. அப்ப யார் மேல மனசு வைக்கணும்னா அவன் மேல மனசு வைக்கணும். அப்ப 3வது லைன் சொல்லிடலாமா, மண்மனத்துள்ளே மகிழ்ந்திருப்பார்க்கு. அப்ப யாரெல்லாம் அப்படி இறைவனை பார்த்து உள்ளுக்குள்ள புருவமத்தில ஆடாம அசையாம நிக்கிறாங்களோ, மண்மனத்துள்ளே மனோலயமாமே, அங்க மனசு லயப்படும். அதான் ஆலயம். அப்ப மனமே இங்கு ஆன்மாவாக லயித்திருக்கும். அதுவே ஆலயமாகும். ஆன்மா லயிக்கின்ற இடம் ஆலயம், மனம் லயிக்கின்ற இடம் மனோலயம். அப்பாடி எவ்வளவு பெரிய உண்மை பாருங்களேன். அப்போ தேவையில்லாத விஷயங்கள இந்த மனசை செயல்படுத்தாம, அந்த மாட்டுக்கு மூக்குத்தி அதை பக்குவப்படுத்தி அது ஏர் ஓட்டுறதுக்கு பயன்படுத்துறோம் இல்லையா மாட்டை, அது மாதிரி இந்த பாழா போற மனசு பிடிச்சி நம்ம என்ன பண்றோம், பக்குவப்படுத்தி மூக்குத்தி அவனுடைய ஆற்றலை ஒரு ஏர் ஓட்டுறதுக்கு கழனியை பக்குவப்படுத்துறதுக்கு ஏர் ஓட்டுறதுக்கு பயன்படுத்துறோம். அப்போ அடங்கின மாடு ஏர் ஓட்டுறதுக்கு பயன்படும், அடங்காத மாடு ஊர் சுத்தின்னு இருக்கும். அதை அடக்க முடியாது, கடைசி வரும் ஊர் சுத்திட்டு தான் வரும், இன்னொரு பிறகு எடுக்கும், அவ்வளவுதான். அந்த மாட்டை பத்தி நம்மளுக்கு கவலை வேணாம். அதனால உலகத்தாரை பத்தி நம்மளுக்கு கவலை தேவையில்லை. பக்குவப்பட்டவங்களை பத்தி நம்ம கவலைப்படுவோம், திருவடி அடைஞ்சவங்களை பத்தி கவலைப்படுவோம். சரியா? அப்போ மண்மனம் எங்குண்டு வாயும் அங்கில்லை. அப்ப மனம் எங்க இருக்குதோ அங்க நம்ம வாய் போவோம். வாயுன்னா அது மூச்சு போகும், மூச்சு போன இடத்துல உயிர் போகும், அங்கதான் போய் நிற்கும். அப்ப யார் நினைக்கணும், நம்ம திருவடி தான் நினைக்கணும், புருவ மத்திய நினைக்கணும், சாமி நினைக்கணும், சாமியோட பராக்கிரமத்தை நினைக்கணும். 64 சிவமூர்த்தங்கள் இருக்கு. இப்படி எல்லாம் இருக்காரு சாமி. பிச்சாடனாரா வந்தாராமே, ஒட்டுக்கு மனுஷன் வந்தாராமே. அப்ப யார் பெருமை நினைச்சுக்கினே இருக்கணும், அவருடைய பெருமை நினைச்சுன்னே இருந்தீங்கன்னா அப்போ ஒரு நாள் இல்ல ஒரு நாள் யார் நினைக்கிறீங்களோ அவரை போல மாறிடுவீங்க. சிக்கனை பிடித்தேன் எங்க இருந்து அருள்வது நீ, முன்னம் அவன் நாமம் கேட்டால் பின் அவனுக்கே பிச்சி ஆனால்ன்றாங்கல்ல. அது மாதிரி ஒரு முறை அவனுடைய பேரை கேட்டீங்கல்ல, அன்னிலிருந்து உங்களது உன் பேரு உன் ஊரு எல்லாமே அழிஞ்சு போச்சு. அன்னைக்கே உடல் பொருள் ஆவி எல்லாம் அவனுக்கே கொடுத்துட்டீங்க. அன்றே என் உடல் பொருள் ஆவி எல்லாம் தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை. சைவத்துல வரிக்கா பஞ்சம், தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை, ஏதோ ஒரு வரி வருது இல்ல, உண்மைதானே? அப்ப சாமி என்ன பண்றாரு, நம்மள சுவிகாரம் பண்ணிக்கிறார். அப்போ இந்த மனோலயம் எங்க கிடைக்குமா, மனசை எங்க வைக்கிறீங்களோ அங்கதான் இருக்கு. அப்போ பாழா போன இடத்துல, நிலையில்லாத இடத்துல, அசத்துல மனம் வைக்காம சத்துல வைங்க. அப்ப சத்துல மனம் வச்சா சித்து ஆவீங்க. சித்துல மனம் வச்சீங்கன்னா நீங்க ஆனந்த், சத்து சித்து ஆனந்தத்துல போய் நிற்பீங்க. அப்ப சிவானந்த நிலைமை எல்லோருக்கும் வாய்க்கும் என்று சொல்லி இதுகாரும் பொறுமையாக செவி சாய்த்த அன்பு உள்ளங்களுக்கு மனமாத நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஏதாவது ஐயப்பாடு இருந்தா பேசுவோம். ஆமா, இங்க யாரும் பேசுறவங்க எல்லாம் குருநாதர் கிடையாது. பகிர்ந்துக்கிறோம். ஒரு ஆன்மா இன்னொரு ஆன்மாவுக்கு உதவி செய்யுது. பேசுறதால ஒருத்தர் பெரிய ஆள் ஆயிட முடியுமா? இங்க யாரும் கீழையும் கிடையாது, மேலும் கிடையாது. அழைச்சி அன்பா, ஐயா இது சொன்னீங்களா, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாங்க ஐயா? ஆமா, ஒரு மருத்துவரை போல பரிசோதனை பண்ணிக்கலாம். நான் இந்த இடத்துல இருக்கேன் ஐயா, என் புத்தி இப்படித்தான் இருக்குது, நான் என்ன பண்ணலாங்க ஐயா? தாராளமா பகிர்ந்துக்குவோம், பேசுவோம், பழகுவோம், வாங்க. சரி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும்
அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை நாம் பார்த்து வருகிறோம், சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்தனை அடியார் பெருமக்களை பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மேகலாலே வணங்கி மனமார்ந்த நன்றிகளையும் சொல்லி நிகழ்ச்சியை இனிது நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை திருவடி பணிதல் என்கிற நிகழ்ச்சியில் 1 மணி நேர தவம் இருக்கிறது. காலையில 4:10 5:10 தவற விட்ட அடியார் பெருமக்கள் மாலையில் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆமா, அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தவத்தில் அமரும்படி இந்த மனோலயத்தை குறித்து என்று பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி அந்த மனோலயத்தை கொண்டு போய் சிதம்பரம் பெல் ஒலிக்கும், சிதம்பரத்திலிருந்து ஒரு மணி ஓசை ஒலிக்கும். அந்த மணி ஓசையை கேட்டுக்கிட்டு நீங்க பூர்வமதியிலிருந்து சாயந்தரம் 6 மணிக்கு உட்காரலாம். உட்காரும்போது இந்த பிரபஞ்சம் இரவுல இருந்து பகல்ல இருந்து இரவு பொழுது தொடுற நேரம் சந்தியா காலம்னு சொல்லுவாங்க. அந்த சந்தியா காலத்துல உட்கார்ந்தீங்கன்னா அவ்வளவு பலம். இருக்கிற வேலையை எல்லாத்தையும் விட்டுறணும். விட்டுட்டு டக்குன்னு உட்காந்துடணும். உட்காந்து தொழுகைக்கு போறாங்கல்ல, 1000 தொழில் இருந்தாலும் மணி அடிச்சோன்னு தொழுகைக்கு போறாங்கல்ல, அந்த மாதிரி உண்மை தெரிஞ்சவங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க, உட்காந்துங்க, தவத்துக்கு உட்காந்துருங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் 8 மணிக்கு சிறப்பு நிகழ்ச்சி, அதுக்கப்புறம் 9:50 சிறப்பு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்படு கூறி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை, கண்ணின் நல்லதுரும் கழுமல வளநகர், பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே தனம் தரும் கல்வி தரும், ஒரு நாளும் தளவரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லெண்ண எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே, கணம் தரும் பொங்குழலால் அபிராமி கடைக்கண்களே, ஆரிரு தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், வாழ்க சீரடியார் எல்லாம், வான்மிகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க மண் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். மீண்டும் ஒரு முறை பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நான் அறிவிச் செய்யும், நமச்சிவாயவே நான் நவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே என்று சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நன்றி, அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.